ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த பாலதண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் கடந்த 3ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றனர். இந்த படகுல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம், வசந்த், மணிகண்டன், லட்சுமணன், சிலம்பரசன், விஜய், முத்து உள்ளிட்ட 24 மீனவர்கள் ஆந்திரா பகுதியில் உள்ள காவலியா கடல் பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா சென்னையா பாலம் மீனவர்கள் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் மீனவர்களை சுற்றி வளைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். ஆந்திரா கடல் பகுதியில் உள்ள ஆழ்கடலில் மீன் பிடித்ததை கண்டித்து மீனவர்கள் மீது ஆயுதங்கள், கம்புகள், அதாவது கவுட்டாபிள் கல் மூலம் தாக்கியுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் படகில் ஏறி மற்றொரு படகை நோக்கி ராக்கெட் வெடி வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் மீனவர்களை கடுமையாக தாக்கி அவர்களிடம் இருந்து வாக்கெடாக்கி வலைகள், மீன்கள், செல்போன்கள் உள்ளிட்டவர்களுடன் 2 விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் காரைக்கால் மீனவர்கள் காயங்களுடன் காரைக்காலுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீனவர்கள் தாக்குதல் செய்யும் அதிர்ச்சிகரமான வீடியோ, அதாவது போர் நடக்கும் போல் இந்த காட்சிகள் அமைந்துள்ளது. இந்த பரபரப்பான வீடியோ வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் உள்நாட்டிலே காரைக்கால் மீனவர்கள் தமிழக மீனவர் தாக்குதல் சம்பவம் மீனவர்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.